வரவேற்புரை ஆட்சிய தோழர் பார்வேந்தன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த நிகழ்வு இந்திய நீதித்துறையின் மீது நடத்தப்பட்டிருக்கிற மாபெரும் அவமானகரமான தாக்குதலை கண்டித்தும் இந்த நாட்டில் ஜனநாயகமும் அரசமைப்பு சட்டமும் இன்றைக்கு கேள்விக்குரியதாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அதனுடைய எதிர்காலம் கேள்விக்குரியதாக இருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்து ஏற்பிட வேண்டும் என்கிற அந்த லட்சியத்தினுடைய பார்வையோடும் கடந்த 6ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தினுடைய இந்திய தலைமை நீதிபதி மாண்புமிகு B.R. கவாய் அவர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிற ஒரு இழி செயலை கண்டித்தும் இந்த கருத்தமர்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த செயல் 6ஆம் தேதி நடந்தவுடன் உடனடியாக இந்தியாவிலேயே ஒரு இரவு மட்டுமே அவகாசம் எடுத்துக்கொண்டு மறுநாள் 7ஆம் தேதியே இந்திய உச்சநீதிமன்றத்திற்கு நடைபெற்ற அந்த அவமானத்தை கண்டித்து, இந்திய தலைமை நீதிபதிக்கு ஏற்பட்ட அந்த அவமானத்தை கண்டித்து இந்த இந்தியாவிலே ஒரு கட்சி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இந்திய நீதித்துறைக்கு ஆதரவாக, இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு ஆதரவாக அவற்றை பாதுகாக்க வேண்டும், இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய விழுமியங்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியது, குரல் எழுப்பியது என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதை செய்தவர் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ் அவர்கள் தான். இந்த தலைப்பு மிகச்சரியாக இருக்கிறது. அதாவது இந்திய அரசமைப்பு சட்டமும் சட்ட பாதுகாப்பும் உச்ச நீதிமன்றமும், இந்திய அரசமைப்பு சட்ட பாதுகாப்பும் உச்ச நீதிமன்றமும் என்கிற தலைப்பு மிக பொருத்தமான தலைப்பு. காரணம், உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரை அதனுடைய முதன்மையான கடமை, உச்ச நீதிமன்றம் என்னவாக அழைக்கப்படும் என்று சொன்னால் the guardian of the Indian Constitution என்று சொல்வார்கள். இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலர். இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு எது என்று கேட்டால் நாடாளுமன்றம் கிடையாது, இல்ல வேறு குடியரசுத் தலைவர் கிடையாது. அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற கார்டியன், பாதுகாவலர் உச்ச நீதிமன்றம். அதிலும் அந்த உச்ச நீதிமன்றம் என்று குறிப்பிட்டாலும் குறிப்பிட்ட ஒரு பதவியை அல்லது நபரை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அது தலைமை நீதிபதி. ஆக இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய தலைமை நீதிபதி மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர் மீது ஒரு அவமானகரமான இழி செயல் தொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற தாக்குதல், இந்திய நாட்டின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற தாக்குதல், இந்தியாவின் ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற தாக்குதல், இந்தியாவுடைய அனைத்து விதமான ஜனநாயக அமைப்புகள் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற தாக்குதல் என்பதை நாட்டுக்கு எடுத்து சொன்ன முதல் கட்சி, முதல் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதை எடுத்து இன்றைக்கும் முழங்கிக் கொண்டிருக்கிற தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். அன்பு உறவுகளே, இன்றைக்கு 2022 எழுச்சி தமிழுடைய மணிவிழா. அந்த மணிவிழாவில் எழுச்சி தமிழர் எழுப்பிய முழக்கம், ஒவ்வொரு விழாவும் எங்களுடைய தலைவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளும் அது கொண்டாட்டமாக இருப்பதில்லை, அது போராட்ட களமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அவர் எங்களுடைய தலைவருடைய பிறந்த நாள் என்பது நாட் அன் செலிப்ரேஷன் பட் அன் அஜிடேஷன். நாட்டை பாதுகாப்பதற்காக நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கிற அரசியல் தன்மைகளை இந்த மக்களுக்கு புரிய வைத்து அவர்களை நிகழ்கால அரசியலிலே அவர்களை சரியான பாதையில் அழைத்து செல்வதற்காக அவர் ஒவ்வொரு பிறந்த நாளையும் ஒரு அரசியல் முழக்கத்தோடு அணிதிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் 2022 சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம், ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்துவோம் என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள். சனாதன சக்திகள் இந்த நாட்டுடைய அரசமைப்பு சட்டத்தை குழிதோண்டி புதைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்திட வேண்டும். ஆகவே மீண்டும் இந்த நாட்டிலே பாரதிய ஜனதா RSS கும்பல் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இந்த நாட்டுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு மிக பெரும் ஆபத்து இருக்கிறது. அந்த அரசமைப்பு சட்டம் தூக்கி எறியப்பட்டு அந்த இடத்திலே சனாதன சட்டம் இந்த நாட்டின் சட்டமாக மாற்றப்படுவதற்கான முயற்சிகள், சதிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து தன்னுடைய பிறந்த நாளிலே அவர் அத்தகைய முழக்கத்தை, சனாதன சக்திகளை தனிமைப்படுத்துவோம், ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்துவோம் என்ற அந்த முழக்கம் தான்
இந்தியா கூட்டணி உருவாவதற்கான முதல் விதை என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த இந்தியா கூட்டணி உருவாவதற்கான அந்த விதை விதைக்கப்பட்டதால் தான் இந்தியா கூட்டணி உருவாகி இன்றைக்கு நரேந்திர மோடி தலைமையிலே ஒரு மைனாரிட்டி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை அப்படி இந்தியா கூட்டணி உருவாகவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு அவர் அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அதிகாரத்தை அடைந்திருந்தார்கள் என்று சொன்னால், இந்நேரம் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டம் தூக்கி எறியப்பட்டு அந்த இடத்துல சங்கராச்சாரியர்களால் வாரணாசியிலே உருவாக்கப்பட்ட அந்த சனாதன சட்டம் நாட்டினுடைய அரசமைப்பு சட்டமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஆக இன்னைக்கு அந்த அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி முதலில் படித்தவர் இந்தியாவிலே, அதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்தியாவிலே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். நம்மை பாதுகாக்கிற சட்டம், இதை நாம் பாதுகாப்பதே இந்த நாட்டை பாதுகாப்பது என்று இந்திய அரசமைப்பு சட்டத்தை முதலில் உயர்த்தி பிடித்தவர் டாக்டர் எழுச்சி தமிழர் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு யார் யார் உயர்த்தி பிடிக்கிறார்கள்? இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கிற அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் வில்சன் அவர்கள் கூட அவர் பதவியேற்ற போது அந்த அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டார். ராகுல் காந்தி உயர்த்தி பிடிக்கிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உயர்த்தி பிடிக்கிறார். சோனியா காந்தி உயர்த்தி பிடிக்கிறார். பிரியங்கா காந்தி உயர்த்தி பிடிக்கிறார். நாட்டில் இருக்கிற இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற அரசமைப்பு சட்டத்தினுடைய வலிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற அக்கறை இருக்கிற அனைத்து தலைவர்களும் உயர்த்தி பிடிக்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு எடுத்துக்காட்டாக முதலில் அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்தவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் முனைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அத்தகைய பாதுகாப்போடு இன்றைக்கு இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த போராட்டத்திலே சனாதன சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக அவர்களுக்கு ஒருபோதும் ஒரு சிறு இடம் கூட இந்த நாட்டிலே கொடுத்து விடக் கூடாது, குறிப்பாக தமிழகத்திலே அவர்கள் கால் தூண்டிவிடக் கூடாது என்று மிக வலிமையோடும் உறுதியோடும் சமரசமின்றியும் போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவரை இன்றைக்கு அவர்கள் சனாதன சக்திகள் பல்வேறு விதங்களிலே குறிவைக்கிறார்கள். 360 டிகிரி அட்டாக் என்று சொல்வார்களே, 360 கோணத்தில் ஒரு தலைவர் தாக்கப்படுகிறார். ஒரு தலைவருடைய அவருடைய அந்த பாதை தடுக்கப்படுகிறது என்று சொன்னால், அது நமது தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழருக்கு மட்டும் தான். பிளேடு பக்கிரி பொறுக்கி எதோ கட்ட பஞ்சாயத்துக்காரன் தாதா இவனையெல்லாம் விட்டு டிஸ்டர்ப் பண்ண பாக்குறாங்க. வளைக்க பார்த்தா முடியல, பலவியாச காட்டி பார்த்தா முடியல, மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப என்ன பண்றது? ஏதோ ஒரு வகையில இவர் 40 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் உருவாக்கி இருக்கிற இந்த அரசியல் நன்மதிப்பை, அவருடைய அரசியலுடைய அந்த வலிமையை எப்படியாவது சிதைத்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். அப்படிப்பட்ட திட்டமிட்ட செயலில் ஒன்றுதான் கடந்த 7ஆம் தேதி இதே கோரிக்கையை முன்வைத்து நடத்திய அந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அவர்கள் கலந்து கொண்டு திரும்பி வருகிற பொழுது ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரனை பெண் நீதிபதியிடத்தில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு பார் கவுன்சிலால் நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு வழக்கறிஞராக இருப்பதற்கு கூட தகுதியற்றவன் என்ற அடிப்படையில ஒரு நடவடிக்கைக்கு எடுக்கப்பட்ட ஒரு நபர், அவன் திட்டமிட்டு காலையிலிருந்தே நமக்கு அத்தகைய ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. காலையிலிருந்தே பார் கவுன்சில் முகாமிட்டு மேலும் கீழும் அங்கும் இங்கும் அலைந்து தலைவருடைய வாகனம் எடுப்பதை அவன் வாசலில் நின்று அவனுடைய கை கடிகாரத்தை பார்த்து அவன் பக்கத்திலே போட்டிருந்த அந்த பைக்கை எடுத்துக்கொண்டு நோவே என்று சொல்வார்களே, எதிர் திசையில் பயணித்து யூட்டன் எடுத்து தலைவருடைய வாகனத்தை திட்டமிட்டு வரிமறித்து பம்பெடுக்கிறான். தலைவருடைய வாகனம் அந்த இடத்துல 10 நொடி 20 நொடி கூட அங்கு இல்லை. அது புறப்பட்டு விட்டது. என்னவென்று அவர் அறிவதற்கு முன்பாக அந்த இடத்தை கடந்து விட்டது. ஆனால் என்ன குற்றம் சாட்டுகிறார்கள், என்ன அவதூறு பரப்புகிறார்கள், என்ன பொய் செய்திகளை பரப்புகிறார்கள் என்று சொன்னால், ஏதோ தலைவர் அமர்ந்து கொண்டு வன்முறையை தூண்டியதை போல, அவர் அமர்ந்து கொண்டு இதையெல்லாம் வேடிக்கை பார்த்ததை போல ஒரு திட்டமிட்ட உண்மைக்கு புறம்பான திரித்து சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பரப்புகிறார்கள். அப்படி பரப்புவர்களும் சனாதன சக்திகளுக்கு துணை போகிற ஊடகங்கள் தான். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் அங்கு வகித்துக் கொண்டிருக்கிற கட்சிகளும் தான் இத்தகைய அவதூறுகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லாதது இருப்பதை போல அவர்கள் திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள். ஒரு விளக்கத்தை அவர் அந்த விளக்கத்தில் முன்னும் பின்னும் வெட்டி ஒட்டி அதை ஒரு தவறான செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சியை தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து அஞ்சுகிற கூட்டம் அல்ல நாங்கள். உங்களுடைய சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுகிற நபர்கள் அல்ல சிறுத்தைகள் என்பதை நாம்
இந்த நாட்டிற்கு உணர வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு தலைவர் குறிவைக்கப்படுவதற்கு காரணம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான போராட்டத்திலே சமரசமற்று நிற்பதுதான். தலைவர் குறிவைக்கப்படுவதற்கு காரணம் சனாதன சக்திகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்வதுதான். தலைவர் குறிவைக்கப்படுவதற்கு காரணம் சனாதன சக்திகளை தமிழகத்திலே காலூண்டு விடக் கூடாது என்பதிலே மிக உறுதியோடும் வலிமையோடும் அனைவருக்கும் தலைமையேற்று நடத்துவதுதான். ஆகவே அவரை குறிவைப்பது என்பது தமிழகத்தை குறிவைப்பது, அவரை குறிவைப்பது என்பது தமிழக நலனின் மீது குறிவைப்பது, அவரை குறிவைப்பது என்பது தமிழ்நாட்டுடைய சமூக நீதி வரலாற்றை அழிப்பதற்கான முயற்சி என்பதை நாம் புரிந்து கொண்டு தலைவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம், நாட்டை பாதுகாப்போம், இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.